செமையா இருக்கு. கல்விட்டு செமையா குளிருது, செமையா முடியல, காலெல்லாம் மறந்துருச்சு. பாதம் எனக்கு இருக்கா, வெட்டி எடுத்துட்டாங்களான்னு தெரியல. துரத்தி அடிக்கிறா. நான் அடிச்சுனா தாங்க மாட்டா. ஹே கைஸ், வெல்கம் பேக் டு நியூ வீடியோ. இந்த வீடியோவில் ஆக்சுவலாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம விஜிபி ஸ்னோ கிண்ட வந்திருக்கோம் கைஸ். ஆக்சுவலாக வந்து இங்கே நாங்கள் டிக்கெட் வந்து ஆன்லைனில் புக் பண்ணிட்டோம். ஸ்லாட் வந்து ஒரு மணி நேரம் இருக்கும். ஸோ நீங்கள் முன்னாடியே வந்துட்டா இங்கே இருக்கலாம். பட் ஆனால் வீக்கெண்ட் வந்தீங்க அப்படின்னா கஷ்டம் கைஸ், டிக்கெட் மேபி ஸ்லாட்டு ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ அதனால் என்ன பண்ணோம் அப்படின்னா ஆன்லைனில் புக் பண்ணியாச்சு. அது பண்ணதெல்லாம் ஸ்க்ரீன் ரெக்கார்டில் உங்களுக்கு காமிக்கிறேன். வரும்போது கொஞ்சம் எப்படி வரணும் என்றதெல்லாம் போக சொல்கிறேன். இப்போ தான் வீடியோக்குள்ள வந்துருக்கீங்கன்னா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், இதுதான் கைஸ் டிக்கெட் எடுக்கிற ப்ரைஸு. ஸோ இங்கே வந்து போட்டிருக்கோம் ப்ரெக்னென்ட் உமனு, இன்சைட் ஸ்னோ ஏரியா அவங்களாம் நாட் அலோட் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் போட்டிருக்கோம் கைஸ். இங்கே தான் நாங்கள் ஆன்லைனில் ஆக்சுவலாக டிக்கெட் எடுத்துருந்தோம். எடுத்துட்டு இங்கே வந்து வந்திருக்கோம் கைஸ். இங்கே நேரில் வந்தீங்கன்னா மேபி டிக்கெட் இல்லாமல் இருக்கும். ஆன்லைன் டிக்கெட் எடுத்துட்டு இங்கே வந்து ஸ்லிப் வாங்கிக்கிறோம் கைஸ். அடுத்தவங்களுக்கு நான் போகும்போது கண்டிப்பாக பண்ணுறேன் கைஸ். கைஸ், டிக்கெட்டு செக் பண்ணிவிட்டு உள்ளே வந்தாச்சு கைஸ். இங்கே ஆக்சுவலாக காம்போ டிக்கெட் இல்லாமல் இருக்குது கைஸ். அதாவது மொத்தமாக ஒரு இங்கே இந்த ஸ்னோ கிங்டம்குள்ளேயே 12 ஷோ ஒன்று இருக்குது. அப்புறம் ஜங்கல் சஃபாரி அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ அங்கே மேலே ஒன்று இருக்குது. ஸோ வந்தோம் அப்படின்னா காம்போ டிக்கெட்டை அதையும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம எப்படி வேணுமோ எடுத்துக்கலாம் கைஸ். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்துருந்தாங்க, செம்ம ஃபன்னாக வைபாக பாட்டு போட்டுவிட்டு அப்படியே இருந்துச்சு. ஆக்சுவலாக நாங்கள் வந்து 12 மணிக்கு ஸ்லாட் புக் பண்ணியிருந்தோம். ஸோ 11 மணி ஸ்லாட்லாம் முன்னாடி போயிருப்பாங்க. அதான் அந்த இடத்துல நம்ம பார்த்தது அதுதான் வெயிட்டிங் ப்ளேஸு. வெயிட் பண்ணிட்டு நமக்கு டைம் ஆகும்போது நம்மளை கூப்பிடுவாங்க கைஸ். கூப்பிடுவாங்க மீன்ஸ் அவங்க வந்து இன்டிமேட் பண்ணுவாங்க, அடுத்து 12 மணி ஸ்லாட்லாம் வாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ நம்ம அப்படியே நம்ம போகலாம். ஃபஸ்ட் என்ன பண்ணணுன்னா நம்மளோட ஓன் திங்ஸ், நம்மளோட பர்சனல் திங்ஸில் அந்த செப்பலுக்கு ஒரு சின்ன ஒரு பேக் மாதிரி கொடுத்து அதுக்குள்ளே வச்சுருவோம். அப்புறம் நம்மளோட பர்சனல் ஹேண்ட் பேக்கு இல்லை வேறு எதாவது பேக்லாம் வச்சுருந்தோன்னா கொடுத்துடணும். ஃபோனு, பர்ஸ் அது மாதிரி நம்ம வேல்யூபிள்ஸ் நம்ம கையில் எடுத்து வச்சுக்க வேண்டியதான் கைஸ். வச்சுட்டு டோக்கன் கையில் கொடுப்பாங்க, டோக்கன் பத்திரமா வச்சுக்க வேண்டியதான். வச்சுக்கிட்டு அப்புறம் நம்ம போய் இந்த சாக்ஸு, ஷூவு, அப்புறம் இந்த ஷூட்டு, க்ளவுஸு இதெல்லாம் நம்ம வாங்கிக்கலாம் கைஸ். இந்த இது வாங்குறதுல இது ஆக்சுவலாக என்ன அப்படின்னா மென்ஸுக்கு தனியாக உமன்ஸ் தனியாக இருக்கும். நம்ம போய் வாங்கிக்கலாம். வாங்கிட்டு நம்ம போட்டு நம்ம டிக்கெட்டை கையில் காமிச்சோன்னா இன்னொரு இடத்துல மறுபடியும் செக் பண்ணுவாங்க. அதை செக் பண்ணி தான் கைஸ் உள்ளே விடுவாங்க. உள்ளே வந்த உடனே நம்மளோட பாடி வந்து -டிகிரிக்கு டக்குன்னு செட் ஆகாது. ஸோ அதனால் முதல்ல கொஞ்சம் இந்த இடத்துல நம்ம இந்த வெயிட்டிங் ப்ளேஸில் நிற்போம் கைஸ். இன்னத்துக்கு அப்புறம் பாடி செட் ஆகிடும். அப்புறம் உள்ளே போனதுக்கு அப்புறம் செம வைப்பு, செமையாக இருக்கும் கைஸ். கைஸ் இதான் கைஸ் வந்துட்டோம் கைஸ். தாரி ஊதுறதுக்கு தெரியுதா? நீ ஊது அப்படி ஊது கைஸ். வாயில புகை விடுறதுக்குலாம் தெரியுது, செமையா இருக்கு கைஸ். சரி வந்துட்டு செமையா இருக்கு கைஸ். அடுத்த ஒரு மணி நேரத்துக்கு சூப்பர் மேலே போகலாம். சூப்பரா இருக்கும் வாடி கைஸ். நான் பேசுறது கேட்க வேணான்னு தெரியல, செமையா இருக்கு கைஸ். தாரணி எப்படி இருக்கான்னு பாருங்க. எல்லாம் இங்க பனியத்துக்கு போட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. நான் உங்களுக்கு அதை காமிக்கிறேன் கைஸ். கைஸ் இப்போ என்ன பண்ண போறோம்னா மேல இருந்து வர போறோம். நான் பேசுறது என்னால ஒழுங்காவே பேச முடியல. நான் பேசுறது உங்களுக்கு கேட்குமான்னு தெரியல. நான் கூப்பிடுறேன் கைஸ். இங்க வந்து நின்னுக்கோ. Legs up. செமையா இருந்துச்சு. அடுத்து நீ போதாரு, நீ அடைக்கிற நீ போ, சூப்பரா இருக்கும். கைஸ் தாரணி இப்போ வர போறான்னு நினைக்கிறேன் கைஸ்.
எந்திரிக்க முடியாம துவைச்சிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். கைஸ் செம பயங்கரமா இருந்துச்சுன்னு சொல்றா. பட் ஆனா அவள்கிட்ட மைக் இல்ல. செம பயங்கரமா இருந்துச்சுன்னு சொல்றான். கைஸ் செமையா இருக்கு. மேல வந்து அந்த இது ஸ்ப்ரே பண்றாங்க, ஸ்னோ வந்து அந்த ஐஸ் மாதிரி ஸ்ப்ரே பண்றாங்க. அது உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா தெரியும்னு நினைக்கிறேன். செமையா இருக்கு கைஸ். கைஸ் இங்க செமையா இருக்கு. செம்ம ஃப்ரீசிங்கா செம்ம ஜில்லுன்னு செம்மையா இருக்கு கைஸ். கண்டிப்பா வாங்க. சின்ன பிள்ளைங்க தான் போறதுக்கு வந்து இந்த இது, பெரியவங்க போறதுக்கு வந்து நான் அங்கிட்ட அந்த சைடு அங்கிட்டு இருக்கு. ஸோ இங்க வந்து இது மாதிரி இங்க உட்காந்து போட்டோ எல்லாம் எடுத்துக்கலாம். நம்ம இங்க வந்து போட்டோ எல்லாம் எடுத்துக்கலாம். செம்மையா இருக்கு. இதெல்லாம் ஃபுல்லா ஐஸ் தான். செம்மையா அப்படியே செம்மையா இருக்கு கைஸ். ஐஸ் செம்மையா இருக்கு கைஸ். இங்க அப்படியே நீங்க வரலாம் கைஸ். செம்மையா இருக்கு. அப்படியே பனிமலை போயிற மாதிரி செமையா இருக்கு. செமையா இருக்கு. கண்டிப்பா மஸ்ட் ட்ரை. கண்டிப்பா வாங்க. நான் பென்குயின் கூட வீடியோ எடுத்தேன். பின்னாடி போட்டி பென்குயின் கூட ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டேன். அடுத்து இங்க என்னென்ன இருக்குன்னா, அடுத்து போலார் பியர் இருக்கு. போலார் பியரையும் ஏறி உட்காரலாம், வந்து போட்டோ எடுத்துக்கலாம். அப்படியே போட்டோ தான் நீ வீடியோ மட்டும் லைட்டா. தாரணி மேலே ஏறுறேன், வீடியோ மேலே ஏறுறேன் கைஸ். அடுத்து இக்லூ கைஸ். அடுத்து எங்க போறோம் அப்படின்னா, இந்த இக்லூக்கு போக போறோம். இங்க வந்து எல்லாமே இருக்கு. இது வந்து சீலுன்னு நினைக்கிறேன். சீலு அந்த இடத்துல அங்க வந்து போட்டோ எடுத்துக்கலாம். இது வந்து இக்லூ வந்து சின்னது. அங்கிட்ட பெருசு இருக்கு. சின்னது இதுல போலாம். இதுக்குள்ள போவா? இது ஆனா சின்னது போக முடியுமான்னு தெரியல. ஆனா இதுக்குள்ள போறேன் கைஸ். செமையா இருக்கு கைஸ். செம வருது. ஆனா ஐஸ் வந்து என் கையில போட்டதுல ஐஸ் அது வந்து எரியிற மாதிரி இருக்கு. இங்கே எப்படி இருக்குன்னா, யூஎஸ்ல யூகே எல்லாம் எப்படி இருக்கும். ஹாய் செமையா இருக்கு கைஸ். ஆனா உள்ள அந்த அளவுக்கு குளிர் தெரியல, கொஞ்சம் கலகலப்பா தான் இருக்கு. இதனால அந்த இக்லூ கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நீங்க கால் பண்ணி போகும்போது என்னாச்சு கைஸ், நீங்க இந்த மாதிரி கால் பார்த்து போங்க. செமையா எந்த இருக்குல்ல பாதைகளுக்கு கொலுசு அவுந்துருச்சா. சாரி, அதான் கொலுசு அவுந்துருச்சா கைஸ். அங்கேயே நின்று யூஸ் மாதிரி பக்கத்துல வந்துட்டு இருக்கு கைஸ். அடுத்து அங்க மேல அந்த கொடி இருக்குல்ல, அந்த இடத்துல ஏறலான் இருக்கேன். ஏற போறேன். ஏன்னா அங்க யாரு மேல எப்படி ஏறுன்னு தெரியல. சரி நான் போய் ஏறுறேன். அடுத்து மேல ஏற போறோம். மேல ஏறுறதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. மேல ஏறலாமா? ஆள் இருப்பாங்க அவங்க இல்ல போல. அது போக முடியாது. போடுறதா எப்படி போகணும்னு தெரியாது. சரி பாஸ் பண்ணிடு ஓதுக்கு கைஸ். இங்க வந்து ஸ்கூல் பசங்க எல்லாம் வந்துருக்காங்க. காசுலாம் ஒரு சாப்பிட்டு வச்சிடலாம். ஸ்கூல் பசங்க வந்து ஐஸ் கட்டி எல்லாம் போட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. பாத்தீங்கன்னா தெரியும். இந்த இடம் வந்து உங்களுக்கு ரொம்ப குளிருது. பாத்துறா பாத்துரு. இந்த இடம் வந்து நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ரொம்ப குளிர் மாதிரி இருக்குன்னா உள்ள வீடு அப்படியே வந்துக்கலாம். டிஸ்கோ மாதிரி பாட்டு போட்டுருக்காங்க. டான்ஸ் ஆடிக்கலாம், என்ஜாய் பண்ணிக்கலாம். நம்ம மேல ஏறலாம். பட் ஆனா யாரும் இல்லை ஏறுறதுக்கு. பெரிய குரூப்ல போய் பார்க்க போறேன்.
கைஸ் இப்போ தாரணி இதுல உட்கார வச்சு இழுக்கணுமா? அதான் பண்ண போறேன். உட்கார போறா. தள்ளிட மாட்டேன், பயப்படாத, நம்பு. காலேஜ்ல வச்சு கம்பியில எங்க இறக்கி விடணும்? எங்க இறக்கி விடணும் மேம்? ஓடி சொல்லுங்க மேம். ஓடி, ஐயோ ஓடி கூட வாயில வருது. சரி இறக்கி விட்டேன். கேஷா காரா மேம்? சரி காசு கொடுங்க. சரி வாங்க வாங்க. இல்ல அங்க ஏறலாம் மாட்டிருக்கு, ஆள் என்ன எழுதுறியா? சரி என்ன கைஸ். ஆமா கைஸ், செமையா குளிருது. இப்ப தாரணி என்ன எழுப்ப போறா கைஸ், அதான் உங்களுக்கு நம்ம காமிக்க போறேன். எனக்கு வாயே கலருது. சரி பரவாயில்ல விடு. செம்ம கைஸ், செமையா இருக்கு. தள்ளி விட்டுறாரு. கீழே தள்ளிவிட்டாரு. போதும் நீ இருக்கிறது, போதும் நீ இரு. இது போதுண்டி. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, விடு விடு. இந்த இதுல உட்காரலாம்டி, ஆடி இந்த இதுல உட்காடுறேன். அப்படி நீ உட்காந்து போட்டோ எடுத்துக்கலாமா? ஆமா கைஸ், இது ஐஸ் கட்டி கைஸ், செமையா இருக்கு. ஆமா செம்ம ஐஸ் கைஸ், ஐஸ்லயே பண்ணிருக்காங்க. வலுக்குது, உட்காரவும் இல்ல. ஆனா என் பேண்ட் சாமியா ஈரம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். பேண்ட் சாமியா ஈரம் ஆயிடும். செம்மையா இருக்கு கைஸ், செம்ம இருக்கு. உட்காரு உட்காரு, நீ உட்காரு. உட்காரவே முடியல கைஸ் அதால. கைஸ் இதை எடுத்து இப்ப தாரணி அடிக்க போறேன். செம்மையா இருக்கு கைஸ். இதான் அந்த எல்லாமே போய் முடிச்சிட்டாங்க. வந்தீங்க செம வருது, கண்டிப்பா வாங்க, என்ஜாய் பண்ணுங்க. செமையா குளிருது, செமையா இருக்கு கைஸ். ஐயோ கைஸ் எப்படி இருக்க நேரம் தெரியல. கைஸ் துரத்தி துரத்தி அடிக்கிறா. அப்ப நான் அடிச்சுனா தாங்க மாட்டா. திரும்ப நானே அடிக்கலாம். அவ அடிக்கிறதா அடிச்சா பாருங்க எப்படி ஆகிறானு. கண்டிப்பா அவங்க சமைச்சாலியா ஃப்ரெண்ட்ஸோட வந்தீங்கன்னா சமைஞ்சா இருக்கும். என்ன அட்டாக் பண்றா. இது மேல ஏறலாம், ஏன்னா இப்படி ஏறுதுன்னு தெரியல. அடிக்கிறது ஆனா விடு. இங்க வந்து நான் அந்த வெயிட்டிங் ரூம்குள்ள போகாம வந்து நான் அந்த 1 மணி நேரத்துக்கு முடிக்கணும்னு இருக்கேன். நீங்க மனது எப்படி இருக்கு? ஒண்ணுமே தெரியல கேமரால. ஸ்கூல் பசங்க வந்துருவாங்க, இவ்வளவு செமையா என்ஜாய் பண்ணி விளையாண்டுருக்காங்க. அது நீங்களா ஃப்ரெண்ட்ஸோட வந்தீங்கன்னா சமைச்சாலே அது மாதிரி விளையாடலாம். லைக் குரூப்ல எல்லாம் போய் மாதிரிலாம் விளையாடலாம் கைஸ், செமையா இருக்கு அந்த இடம். ஏறி உட்கார ட்ரை பண்ணிருக்கான். ஒரு போலார் பியர் இருக்கு, அதனால ஏறி உட்காடுறான். காலை போட்டு தர்றி.
அப்பா மேல வந்துருச்சா அந்த கைஸ் வாக்கிங் போறேன், ஜாக்கிங் போறேன். ஏன்னா செம்மையா குளிருது, செம்மையா முடியல, காலெல்லாம் மறந்துருச்சு. பாவம் எனக்கு இருக்கா, வெட்டி எடுத்துட்டாங்களான்னு தெரியல. இங்க எப்படி இருக்கா, யூஎஸ்லாம் எப்படி இருக்கும் ஆண்டி? அவ்வளோதான் கைஸ், நம்ம வந்து அந்த 1 hour முடிஞ்சிருச்சு. நம்ம வந்து அடுத்து கிளம்பிட்டோம் கைஸ். இப்போ எங்கே போகணுன்னா அதேமாதிரி வெயிட்டிங் ஏரியா மாதிரி ஒரு பிளேஸ் இருக்கும். அந்த ரூமில் போயிட்டு நம்மளோட காஸ்டியூம்ஸ், அதாவது அவங்க கொடுத்த காஸ்டியூம்ஸ்லாம் நம்ம கழட்டி வச்சுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான் கைஸ். இந்த அளவு ஓரளவு டெம்பரேச்சர் கரெக்டாக இருக்கும் கைஸ். இங்கே வந்து இங்கே வந்து ஸ்கூல் பசங்க வந்தவங்களாம் லஞ்ச் ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ஆனால் இங்கே லஞ்சு சாப்பிட்லான்னு மட்டும் பண்ணாதீங்க கைஸ். இங்கே ஒரு சம்சாவே 40 ரூபா. வாங்க, என்ஜாய் பண்ணுங்கள். தாரணி எப்படி இருந்துச்சு? செம ஜாலியாக இருந்துச்சு கைஸ். இன்னும் எனக்கு மூக்கில் ஒரு மாதிரி இருக்க மாதிரி இருக்குது, காது வலிக்கிற மாதிரி இருக்குது, கால் இன்னும் மரத்துருக்கு. பட் ஆனால் வெயில் இப்போ செம்மையாக அடிக்குது. எனக்கு காது ஒரு மாதிரி கால் வலிக்கிற மாதிரி இருக்கு. மற்றபடி செம்ம ஜாலியாக இருந்துச்சு. செம்ம ஒருத்து கைஸ். 750 ரூபா ஒருத்தருக்கு, செம்ம ஒருத்து. 2 வயசுக்கு மேலே யாராக இருந்தாலும் வரலாம். வெயில் செம்மையாக பழக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் சூரியன் எப்படி பழக்குதுன்னு. இந்த மேலே வந்துருக்கும் சூரியன் பழக்குது. பட் ஆனால் இன்னும் வெயில் உரைக்கல. ஆனால் வண்டியில் போக போக இனிமேல் உரைச்சிரும் கைஸ். வண்டியில் வந்து 30 ரூபா, காருக்கு 50 ரூபா. 3 வீலருக்கு தெரில. அவ்வளோதான் கைஸ். வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. ஆட்டோக்கு 40 ருபீஸ். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்னா ஏதாவது கேளுங்க, நான் சொல்கிறேன். சேனலை கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பாய்.